புதுசாக கல்யாணம் ஆயிருக்கா இல்லை கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய பெற்றுட்டு 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த பதிவு உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற புருஷன் நாளைக்கு நம்ம கூட இருப்பானா இருக்க மாட்டானான்னு தெரியாது. ஸோ அந்த புருஷனோட ஃபேமிலி புருஷன் இல்லைன்னா அந்த ஃபேமிலியை நம்மளோட இருக்கிறது ரொம்ப கம்மி இருக்க மாட்டாங்க. ஸோ உன்னோடைய பேரண்ட் கம்பல்சரி உன்னோட பர்மனெண்ட்டாக இருப்பாங்களான்றது டவுட்டு. உன் கூட பிறந்தவங்களுக்கு குடும்ப குட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒரு குழந்தையே உனக்கு போதுன்றது நீ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா கெத்தாக இருக்கலாம். ஆனால் யார் ஏமாத்தினாலும் அந்த ஒரு குழந்தைய வளர்த்து விடலாம். 2வது குழந்தைய அவங்க வளர்ப்பாங்க, இவங்க வளர்ப்பாங்க, இவங்க சேர்த்து பிடிப்பாங்க, அவங்க சேர்த்து பிடிப்பாங்க. இல்லை ஒரு குழந்தை தனியாக இருக்குது, 2 குழந்தை சேர்ந்தா ஜாலியாக இருக்கும். இப்படி என் வீட்டுக்காருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கேட்டார், ஒரு பொம்பளை பிள்ளை கேட்டார், எங்கள் ஃபேமிலி வளர்த்துறோம் அப்படின்னு நினச்சி நீ ஒரு முடிவை எடுத்து ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு யோசிக்காமல் நீ 2வது குழந்தைக்கு போயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு உன் கூட யாருமே நிற்க மாட்டாங்க. ஏன்னா 2வது குழந்தை பெக்கிறதுக்குள்ளே உனக்கு உடம்புல இருக்கிற அந்த சத்து போயிடும், உன் அழகு போயிடும், எல்லாமே போயிடும். உன் கூட உன்னுடைய அழகு உன்னோட உடல்வாக இல்லாத போது உன்னை கட்டிக்கிட்டவங்களும் கூட ஒட்டிக்கிட்டவங்களும் எப்படி இருப்பாங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு குழந்தை இருந்தால் கூட அந்த சொசைட்டியில் நம்ம தனித்து விடப்படும் போது வளர்த்துக்கலாம். 2 குழந்தைய வச்சுட்டு நீ கஷ்டப்பட்டனா ரொம்ப கஷ்டமாயிடும். எந்த முடிவுமே எடுக்க முடியாது. கூட வந்த பேர் பிடிக்கலனாலும் வெட்டிக்கிட்டும் போக முடியாது, அவங்களோட ஒட்டிக்கிட்டும் இருக்க முடியாது. இதுக்கப்புறம் யாரையாவது புதுசாக ஒரு ஆளை நம்ம தேடி கண்டுபிடிச்சோம்னா அவங்க இந்த 2 பிள்ளையோட நம்மளை சேர்த்துக்கவும் மாட்டாங்க. அப்படி சேர்த்துக்கிட்டாலும் அது நல்லாவும் இருக்காது. உன்னாலே இவங்களை யாருக்கிட்டையும் விட்டுட்டு வேலைக்கும் போக முடியாது. மிகப்பெரிய மன உளைச்சலை மாட்டிக்குவேன். அதனால் ஒரு குழந்தையோட போதும் நிறுத்திட்டியன்னா நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. 2வது குழந்தை பெற்றுக்கிற அப்படின்னா பர்மனண்ட்டாக உன் துணை உன்னோட கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி இருக்கும், உன் ஃபேமிலி இருக்கும் அப்படின்னு நீ நினச்சி, இல்லைனா எக்கனாமிக்கல் அவங்ககிட்ட பணம் இருக்குது, இல்லை உன்னால் காப்பாற்றிட முடியும் நீ நம்பினா மட்டும் 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணு. இல்லைன்னா தயவு செஞ்சு குழந்தையே பெற்றுக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ பெற்றுக்கிட்டேன்னா உன்னோடு நிற்கிறது நல்லது. 2வது குழந்தை தேவையா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். யோசித்து முடிவு.